बिहारी जय। माधवा जय कुंज बिहारी जय। गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गिरिवरधारी। गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गिरिवरधारी। यशोदानंदन व्रज जनरंजना यशोदानंदन व्रज जनरंजना यशोदानंदन व्रज जनरंजना। यमुना तीरा वनचारी यमुना तीरा जय राधा माधवा जय कुंज बिहारी जय हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama.
Ram Ram Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare Jaya Jaya Prabhupada 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 Jaya Jaya Prabhupada Jaya Jaya Nitai Gaur Hari Bol Hari Bol Hari Bol Nitai Gaur Hari Bol Hari Bol Srila Prabhupada ki Jai. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Hare Krishna. Hare Krishna. Anybody in English translation? Please assemble in the back. Amalartan Prabhu will be translating for you. Those who want English translation, they can assemble in the back side. Amalartan Prabhu will be translating for you. Hare Krishna. தமிழ் பக்தர்களுக்காக இந்த ஒரு சிறிய வகுப்பு எடுக்கணும் அப்படின்னு பிரபு வந்து கேட்டுக்கிட்டாரு. கடைசியில பார்க்கும்போது அது தமிழ் வகுப்பா இருந்தாலும் மலையாள வகுப்பா இருந்தாலும் இங்கிலீஷா இருந்தாலும் அதே ஆளுக்கு தான் இருக்காங்க. சும்மா பேருக்காக 3 கேட்டகரி வச்சிருக்காங்க. கடைசியில பார்த்தா எல்லாம் ஒரே கூட்டக்குள்ள இருக்கிற மக்கள். அவங்களே தமிழ் பேசிக்கிறாங்க, அவங்களே பெங்காலியும் பேசிக்கிறாங்க. ஒரு நல்ல எங்க கோயில்ல ஒருத்தர் பிரம்மச்சாரி இருக்காரு திருவனந்தபுரத்துல. அவருக்கு வந்து மலையாளத்தை தவிர வேற ஒரு பாஷையும் தெரியாது, ஒரு லாங்குவேஜும் அவருக்கு தெரியும். அவருக்கு மலையாளம் மட்டும்தான் தெரியும். அவர் வந்து டெய்லி கோவளம்ங்கிற பீச்சில் புக் டிஸ்ட்ரிபியூஷன் போவார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோவளம் பீச் கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ். அங்கே வந்து புக் டிஸ்ட்ரிபியூஷன் போயிட்டு பிரெஞ்சுக்காரங்களுக்கு புக்கு கொடுப்பாரு, ரஷ்யன்ஸுக்கு புக்கு கொடுப்பாரு, ஜெர்மன்ஸுக்கு கொடுப்பாரு, எல்லாத்துக்கும் புக்கு கொடுத்துட்டு வந்துடுவார். நம்ம கேட்போம், எப்படி பிரபு நீங்க இந்த உங்ககிட்ட எல்லாம் பேசுறீங்க? யாருக்கு தெரியும்? நான் ஏதோ சொல்றேன், அவங்க ஏதோ புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது கிருஷ்ண பக்தியில வந்துட்டோம்னா ஆத்மாவினுடைய மொழியா இருக்கு இல்லையா? ஹரே கிருஷ்ணா வந்து நீங்க ஜெர்மனியில ஜபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா எந்த மொழியில ஜபம் பண்ணாலும் என்னது? அது ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதர் இவ்வளவு அழகான ஒரு உலகத்தையே வந்து அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு வீடை கட்டி இருக்கிறார். நம்ம உண்மையான சொந்தக்காரங்க கூட நம்ம சொந்தக்காரங்க கிடையாது இல்ல. நமக்கு எல்லாருக்கும் உறவினர்கள் இருக்காங்க. நான் கூட வருஷத்துக்கு ஒரு முறை எங்க வீட்டுக்கு போவேன். போகும்போதே தலைக்குள்ள சிரிக்கிற மோடு போட்டு போயிடுவேன், ஸ்மைலிங் மோடு. அப்படின்னு போனோடனே சிரிக்க ஆரம்பிச்சிருவேன். 4 மணி நேரம் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். வெளியே வந்த உடனே அப்படியே கண்ணமெல்லாம் வலிக்கும். ஏன்னா உண்மையான சிரிப்பு கிடையாது. சிரிப்பு அப்படின்னா ஆத்மாவிலிருந்து வரணும். பாகவதத்துல 3 விதமான சந்தோஷங்களை பத்தி சொல்லியிருக்கு. சந்தோஷம், சாந்தி, ஆனந்தம். அதுல கூட 3 டைப் இருக்கான். சிரிக்கிறதுல கூட 3 டைப். எப்படி? சந்தோஷம், சாந்தி, ஆனந்தம். உடல்ல இருந்து வர்றது சந்தோஷம், மனதிலிருந்து வர்றது சாந்தி, ஆன்மாவிலிருந்து வர்றதுதான் என்னது? ஆனந்தம். நல்லா பசிச்சிருக்கு,
அப்படின்னா நீங்க நாமவத்தார் பிரபு வீட்டுக்கு போங்க, நிறைய சாப்பிட கொடுப்பாரு. ரைட்? அவருக்கு கிடைக்கிறது இல்லை போல இருக்கு, நம்ம கூட உட்காந்து சாப்பிடுவாரு. அப்போ நல்லா பசிச்சு இருக்கும் போது நல்லா உங்களுக்கு பெரிய ஒரு விருந்து கிடைக்குது. 3 நாளா தூங்காம இருக்கீங்க, நல்லா தூங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இதெல்லாம் கிடைக்கும் போது உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா, அதை என்னன்னு சொல்லுவாங்க? சந்தோஷம். உடல்ல இருந்து கிடைக்கிறது எல்லாமே என்னது? சந்தோஷம். ஆனா அதெல்லாமே தற்காலிகமானது. எப்படி வந்ததோ அப்படியே போயிடும். பெரிய விருந்து சாப்பிட்டீங்க, நல்லா என்ன சொல்றது, தோசை, இட்லி, சோறுக்கு அப்படி இப்படி எல்லாம் சாப்பிட்டீங்க, மனசு நிறைய சந்தோஷமா இருக்கு. 4 மணி நேரம் கழிச்சு என்ன ஆயிரும்? எல்லாம் தகனம் ஆயிடும் இல்லையா? மறுபடியும் பழைய மாதிரியே பசிக்கும். அப்ப உடல்ல இருந்து கிடைக்கிறது என்னது? சந்தோஷம். ஆனா அந்த சந்தோஷம் எப்படி கிடைச்சதோ அதே மாதிரி போயிடும். 2வது என்னது? சாந்தி. ரொம்ப சங்கடமா இருக்கும் போது அப்படியே மனசெல்லாம் அப்படியே, நீங்க அனுபவிச்சிருக்கீங்களான்னு தெரியாது, சில சமயம் ரொம்ப குளிர்மையான கண்ணீர் வரும், சில சமயம் சூடான கண்ணீர் வரும். மனசு நிறைஞ்சு திருப்தி ஆகும் போது அப்படி ஜில்லுன்னு கண்ணீர் வரும். வந்திருக்கா? இந்த மாதிரி கண்ணீர் வந்திருக்கா? இந்த 2 டைப் கண்ணீர் இருக்கு. இனி ஒண்ணு வாயில சாப்பாடு வச்சிருக்கும் போது சிலவங்க திட்டுவாங்க பாருங்க, அத உள்ள முழுங்கவும் முடியாது. நிறைய பேருக்கு அனுபவம் போல இருக்கு, சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே சிரிக்கிறாங்க. அந்த வாயில இருக்கிற சாப்பாடை முழுங்கவும் முடியாது, வெளியே துப்பவும் முடியாது, அப்படியே தொண்டையில நிக்கும் போது வார்த்தையை ஈட்டியா மாத்தி குத்துவாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு பேருக்கு இருக்கு? மணிபூஷன் மட்டும்தான் இருக்கு. அப்போ கண்ணெல்லாம் நிறைஞ்சு சூடா ஒரு கண்ணீர் வரும். ரைட்? அது டிஃப்ரெண்ட். இனி ஒண்ணு, நம்ம பிள்ளை அல்ல நம்ம சொந்தக்காரன், ஹஸ்பண்ட், ஒய்ஃப் நல்ல பேர் எடுத்து குழந்தைகள்லாம் நிறைய மார்க் வாங்கி ஊரே அவங்கள புகழும் போது கண்ணு நிறைஞ்ச அப்படி ஜில்லுன்னு ஒரு கண்ணீர். 2 டைப் ஆஃப் கண்ணீர். ரைட்? இதெல்லாம் மனதை சார்ந்தது. சாந்தி. ரொம்ப சங்கடமா இருக்கும்போது ஒரு நண்பன் பரவாயில்ல பாத்துக்கலாம்ப்பா, நான் கூட இருக்கிறேன், என்ன வரும் பாத்துக்கலாம், நம்ம சரி, இப்படி நல்ல வார்த்தைகள் சொல்லும் போது மனசுக்கு இதமா இருக்குங்க. அது என்னது? சாந்தி. ஆனா அதுவும் என்னது? தற்காலிகமானது. அடுத்த பிரச்சனை வரும்போது இது பிச்சுக்கிட்டு போயிடும். முதல் அனுபவம் என்னது? சந்தோஷம். அது உடலை சார்ந்தது, அதுவும் தற்காலிகமானது. 2வது அனுபவம் சாந்தி, அது மனதை சார்ந்தது, அதுவும் தற்காலிகமானது. 3வது அனுபவம் என்ன? ஆனந்தம். அது ஆத்மாவை சார்ந்தது, அது மட்டும் போகவே செய்யாது. ஒரு தடவை நீங்க அனுபவிச்சுட்டீங்கன்னு வைங்க, இந்த ஜென்மத்துல விட்டுட்டு போயிட்டீங்கன்னா கூட அடுத்த ஜென்மத்துல பிடிச்சிக்கலாம். இந்த தடவை நீங்க பிகாம் செகண்ட் இயர்ல விட்டுட்டு போயிட்டீங்க, அடுத்தது பிறந்து நான் போனதுலே செகண்ட் இயர் சொல்ல முடியுமா? ஒரே அடி கொடுத்துருவோம் இல்லையா? ஆனா இந்த ஜென்மாவில நீங்க 8 மாலையில நிப்பாட்டிட்டு ஹரே கிருஷ்ணாவை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு வைங்க, அடுத்த ஜென்மத்துல வந்தா கிருஷ்ணர் 9ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவார். எவ்வளவு கருணைமயமானவர்! இந்த உலகத்துல கூட யாருமே அப்படி கிடையாது. பகவான் விட்ட இடத்துல இருந்து தொடங்கி கொடுப்பார். அதனாலதான் அவரை கருணைமயமானவர் அப்படின்னு சொல்றோம். ரைட்? ஆன்மீகத்துல மட்டும்தான். அப்போ ஒரு தடவை நீங்க ஆன்மீகத்துல ஆனந்தம் அனுபவிச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது நஷ்டப்படவே நஷ்டப்படும். அதாவது விருந்தாவன கதைகள் அந்த மாதிரி நமக்கு ஆனந்தம் தரக்கூடிய கதைகள். கதையந்தச்ச மாம் நித்யம் துஷ்யந்தீச்சா ரமந்திச்சா. பகவத் கதைகள், பகவானை சார்ந்த கதைகளை நம்ம இப்படியே நிரந்தரமா பேசும் போதும் தியானம் பண்ணும் போதும் உண்டாகக்கூடிய அனுபவம். ஒரு தடவை ஒரு கோயில்ல பெரிய திருவிழால பக்தர்கள் பகவானுடைய கதையை பேசிக்கிறாங்க. கோயில் திருவிழா எல்லாம் முடிஞ்சு போச்சு. நைட்டு கோயில சாத்திட்டாங்க. சாத்திக்கிட்டு இப்படி போகும்போது 2 பக்தர்கள் அங்க உட்காந்து பேசிக்கிறாங்க. இப்படி பகவத் லீலைகள் பேசிக்கிறாங்க. ஒருத்தர் சொல்றாரு, பிரம்மாவை விட இந்திரன் ரொம்ப பெரிய ஆளுப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. 2வது பக்தர் சொல்றாரு, இந்திரன் பிரம்மாவோட பெரிய ஆளுப்பா. அப்ப 2 பேரும் பேசிக்கிறாங்க. அது எப்படி? ஒருத்தர் சொல்றாரு, கிருஷ்ணருக்கு பிரம்மாவை தான் பிடிக்கும்,
அடுத்த ஆள் சொல்றாரு இல்ல இல்ல கிருஷ்ணருக்கு இந்திரனை தான் பிடிக்கும். அப்ப இவர் சொல்ற இல்ல இல்ல எனக்கு தெரியும் கிருஷ்ணருக்கு பிரம்மாவை தான் பிடிக்கும். அடிச்சு பேசுறாங்க. கிருஷ்ணர் கோயிலுக்குள்ள உட்காந்து இது எனக்கே தெரியாது அப்படின்னு ரொம்ப அதிசயமா கேட்கிறாரு. 2 பேர் அடிச்சு சொல்றாங்க. ஒருத்தர் சொல்றாரு பிரம்மாவை தான் கிருஷ்ணருக்கு பிடிக்கும், அடுத்த ஆள் சொல்றாரு இல்ல இந்திரனை தான் பிடிக்கும். என்னன்னு பேசுகிறேன், கிருஷ்ணருக்கே இந்த விஷயம் தெரியாது. அவர் ரொம்ப காதோர்த்து கேட்கிறாரு என்ன இவங்க பேசிக்கிறாங்க. உடனே முதல் பக்தர் சொல்றாரு, பிரம்மா என்ன பண்ணாருன்னா அந்த பசுக்களை மேய்ச்சிட்டு இருந்தாரே கிருஷ்ணர், அப்ப 1000 கோபர்களையும் 9 லட்சம் பசுவையும் பிரம்மா திருடிட்டு போயிட்டார் இல்லையா. அவர் திருடிட்டு போய் என்ன பண்ணாரு, அவங்கள தொந்தரவு பண்ணல, அவங்கள ஒரு குகைக்குள்ள வச்சு தூங்க வச்சுட்டாரு. பக்தர்களை தூங்க வைக்கிறது ஒரு பெரிய கைங்கரியம், சேவையாம். அதான் நாங்க டெய்லி பாகவதம் கிளாஸ்ல பண்ணுவோம். நாங்க பேச ஆரம்பிச்சோம், அவங்க தூங்க ஆரம்பிச்சோம். பெரிய சேவை. ஏன்னா பக்தர்கள் தூங்க வைக்கிறது ஒரு பெரிய சேவை, ரைட்? நாங்க அப்படியே ஜெயராதா மாதாபா அவங்க அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இவர் பிரம்மா என்ன பண்ணாரு, இந்த 1000 கோபர்களை கொண்டு போய் 9 லட்சம் பசுவையும் கொண்டு போய் குகைக்குள்ள என்ன பண்ண வச்சுட்டாரு, தூங்க வச்சுட்டாரு. ஆனா இந்திரன் என்ன பண்ணாரு, அந்த பெரிய மழை 7 நாள் அகோரமாக ராத்திரி பகல் இல்லாமல் விடாமல் பெய்த கொடும் மழை பக்தர்களை கஷ்டப்படுத்திடுச்சு. அதனால முதல் பக்தர் சொல்றாரு, கிருஷ்ணருக்கு இந்திரனை பிடிக்காது, யாரை பிடிக்கும், பிரம்மாவை தான். கிருஷ்ணர் நல்லா இருக்கே அப்படின்னு கேட்டு அவருக்கே தெரியாது, கேட்டுட்டு இருக்காரு. உடனே அடுத்த பக்தர் சொல்றாரு, அதெல்லாம் கிடையாது, நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன், பிரம்மா என்ன பண்ணிட்டாரு, பக்தர்களை கிருஷ்ணர்ல இருந்து பிரிச்சு கொண்டு போய் குகையில வச்சுட்டாரு. ஆனா தேவேந்திரன் 7 நாள் மழை பெய்தப்ப என்னாச்சு, பக்தர்கள் எல்லாம் ஒன்னா வந்துட்டாங்க. அப்ப இந்திரனை தான் பிடிக்கும் அப்படின்னாரு. கிருஷ்ணர் இதுவும் நல்லா தானே இருக்கு, கிருஷ்ணருக்கே தெரியாது. அப்போ அப்படியே பயங்கரமான அகோரமான மழை பெய்ய வச்சாராம் தேவேந்திரன். ஒரு மழை துளியும் ஒரு மாம்பழத்தினுடைய சைஸ் இருந்தது. ஒரு மழை துளி முதுகுல விழுந்தா எப்படி இருக்கும் இல்ல, மாம்பழத்துல அடிச்சு எப்படி இருக்கும், பெருசு பெருசா. அது விழுக ஆரம்பிச்சது விருந்தாவன வாசிகள் மேல. ஓரோ மழை துளி மாம்பழத்தினுடைய சைஸ்ல டப்பு டப்புன்னு வலியினால துடிச்சு சின்ன சின்ன பசுமாடு கண்ணுக்குட்டி எல்லாம் துடிச்சு வலிக்குது, அழுக. கிருஷ்ணா ஹே மாதவ ஹே முகுந்த ஜனார்தனான் எல்லாரும் பெரியவங்க, அதாவது பகவானுடைய அப்பா நந்தகோபர், அவருடைய பிரதர்ஸ் சுனந்தா உபநந்தா எல்லாரும் வந்துட்டாங்க. என்னப்பா கிருஷ்ணா, நீ தான் சொன்ன கோவர்தனத்தை பூஜை பண்ண, கோவர்தன மலையை பூஜை பண்ணா போதும், இவ்வளவு மழை பெய்தே எங்க போவோம். கிருஷ்ணர் சொன்னாரு, எனக்கு தெரியாது, நீங்க இந்த மாதிரி 8 வயசு பையன் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கலாமா, அவரே சொல்றாரு, ரைட்? அப்ப நீங்க கோவர்தனத்தை தானே சேவை பண்ணீங்க, அந்த கோவர்தன மலைக்கிட்டே போய் அடைக்கலம் சரணடைச்சிருங்க. உடனே எல்லாம் அங்க போய் அழுதாங்க. கிருஷ்ணர் போய் அழகா அவருடைய பிஞ்சு தாமரை மாதிரி விரல்களை வச்சு 44 மைல் அகலம் இருந்த மலையை தூக்கி பிடிச்சிட்டாரு, தூக்கி கையில பிடிச்சிட்டாரு. உடனே அடியில சுதாமா வந்தார், ஒரு ஃப்ரெண்டு, மதுமங்கலா சுதாமா இவங்கெல்லாம் இந்த பெரிய மலை அப்படியே ஆடுது. உடனே அவங்க என்ன சொன்னாங்க, ஒருத்தர் ஒரு குச்சி, கிருஷ்ணன் நீ கவலைப்படாத, நாங்களும் சப்போர்ட் பண்ற குச்சி எடுத்து வச்சுட்டாங்க எல்லாருமே. 44 மைல். அப்போ அந்த கோபிகைகள் அம்மாவோட சீலைக்கு பின்னாடி, திரை சீலைகளுக்கு பின்னாடி, தூணுக்கு பின்னாடி, அவங்களுக்கு பின்னாடி, இவங்களுக்கு பின்னாடி எல்லாம் நின்னுக்கிட்டு மனசு நிறைய, மனசு குளிர யார பாக்குறாங்க, கிருஷ்ணருடைய அழக பருகுறாங்க. ஏன்னா வீட்டுல கூட இது நடக்காது. காலையில மேய்க்க போயிட்டாருன்னா அப்புறம் நைட்டு தான் வருவார் இல்லையா. அந்த கோபிகா கீதத்துல பாடுறாங்க, தின பரீட்சையே நீல குண்டலை வனருஹானனம் விப்ரதாவிருதம் தனரஜஸ்வலம் தர்ஷயன் மோஹோ மனசி நஸ்மராம் வீரயச்சசி. காலையில் அம்மா அவ்வளவு அலங்காரம் பண்ணி விடுவாங்க. யாருக்கு? கிருஷ்ணருக்கு. கழுத்துல 3 வரிசையில முத்து மாலை, அப்படியே பேர்ல 3 வரிசை மாலை கழுத்துல. அழகா அந்த மயிலினுடைய இறகு, கஸ்தூரி திலக்கம். அது கிருஷ்ணர் 3 டைப் ஆஃப் ஃப்ளூட் வச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு உங்களை மாதிரி தான், ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் போட்டு போறீங்க இல்ல. நான் 25 வருஷமா ஒரே ட்ரெஸ் தான், சேஞ்சே கிடையாது. அப்ப அதே மாதிரி கிருஷ்ணரும் 3 இது வச்சிருக்காரு, புல்லாங்குழல்.
பசுவை மேய்க்க போகும்போது வேணுகோபால் அப்படின்னு அந்த வேணுங்கிற ஃப்ளூட் எடுத்துட்டு போவார். பசுக்களை மேய்க்கும் போது தனியா இருக்கும்போது வம்சி அப்படிங்கிற ஃப்ளூட் தனியா இருந்து அப்படியே என்ஜாய் பண்ணுவார். கோபிகைகள் கூட விளையாட போகும்போது முரளி அப்படின்னா டிஃப்ரெண்டா ஃப்ளூட் எடுத்துட்டு போவார். ஒரு இடுப்புல ஃப்ளூட்டு, இனி ஒரு இடத்துல பசுமாடுனுடைய கொம்பு ஊதுறக்காக அப்படி ஊதுவார். அது கயிறு அவ்வளவு அழகா கிருஷ்ணர் அலங்காரம் பண்ணி விட்டா மாடு மேய்க்க. எங்க அப்பா கூட திட்டினார், ஒன்ன வளர்த்துக்கு 2 எருமாட்டை வளர்த்திருக்காரு. ஆனா அது கிருஷ்ணரே பண்ண வேலைன்னு எனக்கு அப்ப தெரியாம போச்சு. பகவானே அத்தனை பண்ணிட்டு இருந்தார், மாடு மேய்ச்சிட்டு தான் இருந்தாரு. ரைட்? அப்போ என்ன பண்ணாரு, ரொம்ப அழகா அவ்வளவு அலங்காரம் பண்ணி கழுத்துல எல்லாம் தோட மாட்டி சிம்கி மாட்டி கழுத்துல மாலை இடுப்புல ஒட்டிகை அட்டிகை அதெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி அனுப்புனா திருப்பி வரும்போது இந்த குழந்தைகளை ஸ்கூலுக்கு விட்டா திருப்பி எப்படி வரும்? தின பரீட்சையே காலையில இருந்து நைட்டு வர முழு நாளும் கஷ்டப்பட்டு பசு மேய்ச்சதுல திரும்பி அம்மா வரும்போது காதுல இருக்கிற அந்த தோடு மட்டும்தான் தெரியுதான், பாக்கி மொத்தமும் டஸ்டா வர்றாரு திரும்பி. ரைட்? அதை பாக்குறதுக்காக நைட்டு வர கோபிகைகள் மொட்டை மாடியில காத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த அழக பாக்குறது. நீ இப்படி வந்தா அதுவும் ஒரு அழகுன்னு சொன்னாங்க. அதாவது சுர்தாஸ்ன்னு சொல்லி ஒரு பெரிய பக்தர் இருந்தார். அவர் கண்ணு தெரியாத அந்த நபர், கண்ணு தெரியாது. ஆனா டெய்லி பகவானுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து மெய் மறந்து பாட ஆரம்பிச்சிருவார். கிருஷ்ணா, உன்னுடைய மயிலிறகு என்ன அழகு, இன்னைக்கு நீ போட்டிருக்கிறியே பீதாம்பரம் அது என்ன அழகு, உன் இடுப்புல இருக்கிற மாலை அப்படியே ஓரோடா வர்ணிப்பாராம். பூஜாரிகளுக்கு சந்தேகம், இவருக்கு உண்மையிலுமே கண்ணு தெரியுமா கண்ணு தெரியாது. டெய்லி அலங்காரத்தை மாத்திக்கிட்டே இருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் வர்ணனைகளும் அவர் மாத்திக்கிட்டே இருக்காரு. ஒரு நாளைக்கு இவரை பரீட்சை பண்ணணும்னே பூஜாரிகள் என்ன பண்ணிட்டாங்க, ட்ரெஸ்ஸே போடாம கிருஷ்ணர் நிப்பாட்டிட்டாங்க. அன்னைக்கு அலங்காரமே கிடையாது, பிறந்த மேனியே கிருஷ்ணர் அப்படியே நின்றுட்டு இருக்காரு ஃப்ளூட்டை பிடிச்சிட்டு. சுர்தாஸ் வந்தாரு, கிருஷ்ணா துணி இல்லாம நீ இவ்வளவு அழகுன்னு எனக்கு தெரியாம போச்சு இல்லையா? அது பக்தி. ரைட்? அவர் கண்ணே தெரியல, ஆனா அவர் டெய்லி பகவான் அவ்வளவு அழகா வர்ணனை பண்ணுவார். அப்ப கிருஷ்ணர் இப்படி புழுதி பட மண் பட திரும்பி வர்றத பாக்குறக்கு அவங்களுக்கு ஒரு அழகு. எல்லாம் கோபிகைகள் அப்படி காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப என்னாச்சு, 7 நாள் யாருமே தொந்தரவு பண்ண மாட்டாங்க. மனசு நிறைய மனம் நிறைய பருகலாம், பகவானுடைய அழகு அப்படியே கோபிகைகள் இருக்காங்க. அந்த கூட்டத்துல கிருஷ்ணர் ராதாராணிய பாக்குறாரு. அப்படியே அவருக்கும் ஒரு சந்தோஷம், ராதாராணி. ஏன்னா வெளியில எல்லாம் அப்படி பார்த்துட்டு இருக்க முடியாது. இங்க 7 நாள் அப்ப என்ன பண்றாரு, கண்ணனுடைய அந்த எண்டுல அந்த கருப்பு மணியை ஓட விட்டு அப்படியே ராதாராணி எங்க இருக்காங்க அப்படின்னு தேடுறாரு. அந்த ஒரு நிமிஷம் ராதாராணிய பார்த்த உடனே பகவானுடைய கண்ட்ரோல் போயிடுச்சு. அப்படியே இந்த 44 மைல் நீளம் அப்படியே இந்த கோவர்தன மலை ஒரு ஆட ஆரம்பிச்சிருச்சு. பலராமர் ஒரே தட்டு கிருஷ்ணர் ஸ்டடி ஆயிட்டார். ரைட்? ஒரே தட்டு ஸ்டடி ஆயிட்டார். அந்த அளவுக்கு சம்பவம். கோபிகைகள் பாடினாங்க, இந்திரா நீ மழையை நிறுத்தவே செய்யாது. இந்திரன் எதுக்கு மழையை அனுப்பினாரு? இவங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு. ஆனா இவங்க கோபிகைகள் என்ன பிரார்த்தனை பண்றாங்க, நீ மழையே நிறுத்தாதப்பா, நீ பண்ண பெரிய உதவி தான், மழையே நிறுத்தாத, பேஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். அவர் தொந்தரவு பண்றதுக்காக மழை அனுப்புனார். அது என்ன ஆயிடுச்சு, ஒரு திருவிழாவா மாறிடுச்சு. இப்ப பலராமர் எப்பவுமே கிருஷ்ணரை கிண்டல் பண்ணுவாரு. கிருஷ்ணா, ராதாராணி வரும்போது நீ இப்படி கொஞ்சம் ஷேக் ஆகுற. கிருஷ்ணர் சொல்றார், ஏகாம்ச ஸ்திதோ ஜகத், இந்த 14 உலகத்தையும் என்னுடைய சக்தியினுடைய ஒரு அம்சத்துல நான் நிலை நிறுத்தி வச்சிருக்கிறேன். நான் நினைச்சேன்னா 14 உலகம் வரும், படைத்தல் காத்தல் வரும். நிறுத்து அதெல்லாம் எனக்கு தெரியும், இதெல்லாம் புதுசா ஒண்ணும் சொல்லாது, எனக்கு தெரியும், இதெல்லாம் கரெக்ட். ஆனா ராதாராணி ஆட்டம் கட்டுது, அப்படியெல்லாம் கிடையாது. ஆமா, நான் நிறைய தடவை பார்த்துட்டேன். அது வேணா நம்ம பந்தயம் வச்சுப்போமா, வச்சுக்கலாம். என்னது, நாளைக்கு காலையில ராதாராணி யமுனா நதியினுடைய கரையில போய் மாட்டுல பால் கறப்பாங்க, இல்லைன்னா யமுனையில தண்ணி எடுக்க போவாங்க. அப்ப நீ ஒரு தப்பும் பண்ணாம பசு மாட்டுல இருந்து பாலை கறந்துடணும். இதுதான் பந்தயம். ஏதாவது தப்புன்னு நாங்க சொல்றது நீ ஒத்துக்கணும். கிருஷ்ணன் சொன்னார், இதெல்லாம் எனக்கு சாதாரணமான விஷயம், நான் அப்படி ஒரு சிரிச்சாலே போதும், எல்லாம் அதெல்லாம் ஓகே, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டார் பல்ராமர். டைம் ஆயிடுச்சு. ஆனா கிருஷ்ணருக்கு உள்ளுக்குள்ள தெரியும் என்னது, பகவான் இந்த லோகத்துல ஒதுக்குமே யமனே அவரை பார்த்து பயப்படுவார். யார? ஆனா பக்தர்கள்னு வந்துட்டான்னு தலையில தூக்கி வச்சு ஆடுவார்.
பிரகலாதன் சொன்னார் கிருஷ்ணர் தூணுக்குள்ள இருக்க, சரிப்பா நான் தூணுக்குள்ள உட்காந்துக்கிறேன். ஒரு வார்த்தை எதிர்த்து பேசல. நிஜபிருத்திய பாஷித்தம், ஒரு பக்தனுடைய வார்த்தை உண்மையாக்கிடுவார். அப்ப நாளைக்கு என்ன ராதாராணி வரும்போது தப்பு பண்ணாம பசுமாட்டுல இருந்து பால் கறக்கணும். நைட்டு பூரா கிருஷ்ணர் ராதா மனசுல வரவே கூடாது, ராதா கூடாது 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 தியானம் பண்ணிட்டு இருக்காரு. ரைட். அடுத்த நாள் காலையில ராதாராணி வந்து யமுனையில வந்து தண்ணி எடுக்க வர்றாங்க. பாகவத புராணங்கள்ல சொல்லுது, அப்படி ஒரு அழகா, அதாவது பொய்யோ எனும் இடையாளோடு, அவ்வளவு அழகு. அந்த ராதாராணிக்கு இப்படி ஒரு இது இருக்குன்னு சொன்னா அது பொய்யாயிடும், அந்த அளவுக்கு அழகா. அப்ப ராதாராணி வந்து யமுனையில தண்ணி எடுக்க போகும்போது கிருஷ்ணர் வந்துட்டார். மனசு பூரா ஜெபம் பண்றாரு, கூடாது ராதாவுடைய சிந்தனையே வரக்கூடாது, ராதாராணியை பத்தி நினைவே வரக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியோ போய் பால் கறக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் பால் கறக்கிறத பார்த்துட்டு பலராமர் சிரிப்போட சிரிப்பு. கோபர்கள்லாம் தரையில உருண்டெல்லாம் சிரிக்கிறாங்க. சிலவங்க வயிற்றுல எல்லாம் அடிச்சு சிரிக்கிறாங்க. கிருஷ்ணர் கேட்கிறாரு, ஏன் சிரிக்கிறீங்க? நான் கரெக்டா தானே பண்றேன். பலராமர் சொன்னாரு, கிருஷ்ணா நீ பசுமாட்டுல கறக்கல, காலையில கறந்துட்டு. 14 உலகத்தையும் படைச்சு ஆட்டி படைக்கிற பகவான், அவரை யார் ஆட்டி படைக்கிறார்? பக்தர்கள். அகம் பக்த பராதீனா, பக்தர்கள் முன்னாடி தோத்து கொடுக்கிறது அவருக்கு ஒரு அழகா, சந்தோஷமா அவங்க முன்னாடி தோத்து கொடுக்கிறது. பக்தர்களை வந்து அவருக்கு வந்து லங்கைக்கு போறதுக்கு பாலம் தேவைப்பட்டது. ஆனா ஹனுமான் வந்து ஒரே குதியில போயிட்டார். அப்ப யார் பெருசு? ராமர் பெருசா ஹனுமான் பெருசா? ஹனுமானுக்கு பாலம் எல்லாம் தேவையில்லை. அப்படி எந்திரிச்சாரு, டங்குன்னு குஜார் அந்த பக்கம் போயிட்டாரு. ஆனா ராமர் என்ன பண்ணாரு? பாலம் எல்லாம் கட்டி பாட்டெல்லாம் பாடி அப்புறம் தான் போனார். அப்ப யார் பெருசு? ராமன் பெருசா ஹனுமான் பெருசா? தோத்து கொடுக்கிறார் பகவான் வந்து பக்தர்கள் முன்னாடி தோத்து கொடுக்கிறார். அந்த மாதிரி கோபர்கள் கிட்ட வந்து அடி வாங்கிறது இதெல்லாமே அவர் ஒரு இலையாவே வச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு தடவை ராதாராணி மற்ற தோழிகள்லாம் வந்து நதி தாண்டி அந்த பக்கம் வந்து ஒரு சூரிய தேவர் கோயிலுக்காக நிறைய பலகாரங்கள்லாம் செய்து, இனிப்பு பண்டங்கள் எல்லாம் செய்து எல்லாம் எடுத்து லேட் ஆகி போயிடுச்சு அவங்களுக்கு. உடனே ராதாராணிக்கும் மற்ற தோழிகர்களுக்கெல்லாம் சேர்ந்து சூரியனுடைய கோயிலுக்கு போய் சேர்ந்தாகணும். அவங்க வந்து லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி விறுவிறுக்க எல்லாம் எடுத்து அழகு. அன்னைக்கு போய் பார்த்தா யமுனா நதி ரொம்ப பயங்கரமா ஒழுகுது, கரையெல்லாம் நிறைஞ்சு ஒழுகுது, பயங்கரமான வெள்ளப்பெருக்கு எங்க யமுனா நதியில. என்ன பண்றதுன்னு பார்த்தா ஒரு வஞ்சி போட்டுக்காரங்க யாரையுமே காணும். என்னடா லேட் ஆகி போச்சு, சூரிய தேவருடைய கோயிலுக்கு போகணும், பிரசாதம் கொடுக்கணும், இவங்கெல்லாம் ரொம்ப சங்கடப்படுறாங்க. பார்த்தா ஒரு வயதான பெரியவர் மட்டும் ஒரு போட்டை வச்சுக்கிட்டு அப்படியே இருமிக்கிட்டு இருக்கிறார். மழையும் பெய்து, தண்ணியும் பயங்கரமான வெள்ளப்பெருக்கம். உடனே கோபிகைகள்லாம் போய் கேட்டாங்க, பெரியவரே எங்களை வந்து இந்த யமுனைக்கு அந்த பக்கம் பண்ணி விட்டுருக்கு, கடத்தி விட்டுறீங்களா, எங்களை அந்த சைடு கொண்டு போயிடு. ஏமா என்னை கொல்லணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கா? நானே இருமல்ல முடியாம உடல் நலம் சரியில்லாம இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கிறேன். நான் வந்து உங்களை எல்லாம் ஏத்தி இந்த படகை ஓட்டிட்டு போனேன், செத்தே போயிடும், உங்களுக்கு என்ன அவ்வளவு திட்டி விட்டார். கோபிகைகளுக்கெல்லாம் ரொம்ப இது. அப்புறம் அவருக்கே சங்கடம் வந்து, சரி நான் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு, நீங்க ஏதாவது ஒண்ணு சாப்பிட கொடுத்தீங்கன்னா. ஆனா இவங்கிட்ட நிறைய விருந்து ஐட்டம் வச்சிருக்காங்க. உடனே ராதாராணி பார்த்தாங்க, சரி இது சூரிய தேவன் கொடுக்கணும், பின்ன நிறைய கிருஷ்ணருக்கு வேற தனியா கொடுக்கணும். அப்ப என்ன பண்ணாங்க, இருந்ததே பிடிக்காத தூக்கி இந்த ஆளு குடிச்சாங்க. அந்த பெரியவருக்கு சரி சாப்பிட்டுட்டு வந்து போட்டா ஓட்டு, இருந்ததுலயே கொஞ்சம் அவங்களுக்கு இஷ்டம் இல்லாத ஐட்டத்தை கொடுத்துட்டாங்க. பெரியவர் சாப்பிட்டு இந்த கோபிகைகள்லாம் ஏறி போட்ல உட்காந்துட்டாங்க. ஒரு 100 அடி ஓட்டி இருப்பாரு. அந்த பொண்ணை போயிட்டு, அம்மா நீங்க என்னத்தை கொடுத்தீங்கன்னு தெரியாது, இவ்வளவு நேரம் நான் அமைதியா இருந்தேன், நீங்க கொடுத்தது சாப்பிட்டதுக்கு அப்புறம் என் பசி 10 இரட்டியா மடங்காய் போச்சு, எதையாவது கொடுங்க. எவ்வளவுயா நீ திம்ப, நீ ஆணையா மனுஷனா? இல்ல எனக்கு பசியே தீர மாட்டி தந்தே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. ராதாராணி சொன்னாங்க, சரி கொடுத்து தோலை என்னவா போகணுங்க. அப்புறம் கொஞ்சம் கூட எடுத்து கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டுக்கிட்டு பாதி யமுனையிட நடுவுல வந்தோன்னு போட்டை பாட்டிட்டாரு. எனக்கு 1 இன்ச் அந்த பக்கம் இந்த பக்கம் போக முடியாது, நீங்க ஏதாவது சாப்பிட கொடுத்தாதான் சொல்லி சண்டையே போட ஆரம்பிச்சாரு. கடைசியில ராதாராணி என்ன பண்ணாங்க, கிருஷ்ணருக்காக ஸ்பெஷலா 4 அன்னத்தை மாத்தி வச்சு பாக்கிய பூரா நீய தின்னு என்னவோ பண்ணி எங்களை அந்த பக்கம் கொண்டே விட்டா போதும். பூராத்தையும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் மனுஷன் 10 அடி தான் போயிருப்பாரு, பசிக்கிட்டாரு.
ராதாராணிக்கு கோபம் வந்து அந்த தொடுப்ப கட்டை இல்ல, அந்த இது அந்த துடுப்பு, அதை எடுத்து ஒரே அடியா அடிச்சு, அடியில தாடி மீசையெல்லாம் பறந்து போயிடுச்சு. யார் அது? கிருஷ்ணர். தூக்கி எடுத்து ஆத்துக்குள்ள வீசிட்டாங்க ராதாராணி, யமுனைக்குள்ள. இப்ப கூட இஸ்கான்ல நீங்க அந்த பெயிண்டிங் பார்க்கலாம். ஒரு போட் இருக்கும், பாக்கி எல்லாம் தண்ணியில விளையாண்டுட்டு இருப்பாங்க. அது ஒரு ஃபேமஸ் பெயிண்டிங். கிருஷ்ணரை தூக்கி ராதாராணி தண்ணிக்குள்ளேயே வீசிட்டாங்க. ரைட்? பக்தர்கள் கையில் அடி வாங்குறதுல அவ்வளவு சந்தோஷமா பகவானுக்கு. அவங்க கிட்ட தோத்து கொடுக்கறது, அவங்க கிட்ட அடி வாங்குறது, அவங்க கிண்டல் கேலி பண்ணும் போது அதை கேட்டுக்கிறது. பக்தி ரசாமிருத சிந்து அப்படிங்கிற ஒரு புஸ்தகம் இருக்கு. அதுல பிரபுபாதர் எழுதியிருக்காரு, ஒரு கோபிகை வந்து பாக்குற கொஞ்சம் அழகு கம்மியா இருப்பாங்க, அவ்வளவு அழகா இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் கம்மியா இருப்பாங்க. கிருஷ்ணர் போய் அந்த அம்மா கிட்ட கேக்குறாங்க, அந்த பேரை சொல்லிட்டு, உனக்கும் குரங்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அம்மா பாக்குற கொஞ்சம் அழகு கம்மி, அந்த கோபிகை. உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்க, கிருஷ்ணர் கிட்ட நடந்து வந்து திரும்பி போயிட்டு, எனக்கும் குரங்கு 4 அடி வித்தியாசம் அப்படின்னாங்க. யாரு குரங்கானா? நீங்க பக்தி ரசாமிருத சிந்துல லாஃப்டர் எக்ஸ்டசின்னு ஒரு சாப்டரே இருக்கு. நீங்க எவ்வளவு பேர் பக்தி ரசாமிருத சிந்து படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. அதுல ஒரு சாப்டரே ஃபுல்லா இருக்கு விருந்தாவனத்துல நடந்த ஜோக்ஸ். நமக்கு எப்படி எல்லாம் இருக்கு, ஒரு ஜோக்ஸ் லிஸ்டே இருக்கு. என்னெல்லாம் கிருஷ்ணர் எங்கெல்லாம் மாட்டினார், எங்கெல்லாம் அடி வாங்கினார், என்னெல்லாம் பண்ணார். இனி ஒரு தடவை ராதாராணி கிட்ட சொல்லிட்டாரு, நம்ம வந்து இந்த கோவர்தனத்தை சுத்தி வரும்போது அங்க சூரிய தேவரோட கோயில் இருக்கு, நீ அங்கவா நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த கதைகளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் வந்து ராதாராணிய கல்யாணம் பண்ணல, ருக்மிணி தேவியை கல்யாணம் பண்ணிட்டார். யார கல்யாணம் பண்ணல? ராதாராணிய கல்யாணம் பண்ணல, ருக்மிணியை கல்யாணம் பண்ணிட்டார். ஏன் இப்படி? கிருஷ்ணருக்கு வந்து 2 ஆனந்தத்தையும் அனுபவிக்கணுமா. 2 ஆனந்தம் இருக்கு. ஒண்ணு ஸ்வக்கிய பாவம், இனி ஒண்ணு பரக்கிய பாவம். அப்படி 2 ஆனந்தம் இருக்கு. என்னெல்லாம்? ஸ்வக்கிய பாவம், பரக்கிய பாவம். ஒரு பொருளை வந்து என்னோடதுன்னு சொந்தமாக்கிக்கிட்டு அனுபவிக்கிற ஒரு ஆனந்தம். இனி ஒண்ணு வந்து தூரம் இருக்குது, இது எப்ப வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆனந்தம். புரிச்சுதா உங்களுக்கு? இப்ப நான் ஒரு புதுசா ஒரு மொபைல் போன் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ டெய்லி யோசிப்பேன், அந்த போனு, அந்த A5 போன் வாங்கணும், வச்சா எவ்வளவு போட்டோ எடுக்கலாம் அப்படி டெய்லி நினைச்சு என்ஜாய் பண்ணுவேன். அது பரக்கிய பாவம். அதுக்கப்புறம் போனை கையில வாங்கி வச்சுட்டு நான் என்ஜாய் பண்ணுவேன். அது ஸ்வக்கிய பாவம். இப்படி 2 ஆனந்தம் இருக்கு. இந்த 2 ஆனந்தத்துல எந்த ஆனந்தம் உயர்ந்தது? ஸ்வக்கிய பாவமா பரக்கிய பாவமா? புரியல. நான் இனி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்க வந்து 90% ஆட்களும் வந்து கல்யாணமானவங்க தான் இல்லையா? எல்லாருமே கல்யாணம். இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களை வந்து இந்த பையன், இந்த பொண்ணு, இந்த வரன் அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணிட்டாங்க. கல்யாணம் வந்து அடுத்த 4 மாசம் கழிச்சு. அப்ப இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி 3 மாசம் இந்த 2 பேர் பேசிக்கிறாங்க. ரைட்? ரகசியமா போன்ல பேசிக்கிறது, போனுக்குள்ள பேசிக்கிறது, அதெல்லாம் பேசிக்கிறாங்க, பழகிக்கிறாங்க, லெட்டர் போடுறாங்க, போட்டோ அனுப்புறாங்க. அது ஒரு ஆனந்தம். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டாங்க, அது ஒரு வேற ஆனந்தம். எந்த ஆனந்தத்துல இனிமை அதிகம்? உண்மையா ஆன்சர் சொல்லுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அப்புறம் தைரியமா சொல்றீங்க இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு பேர் ஒத்துக்கிறீங்க? எல்லா பிரபுசும் கையை தூக்கிட்டாங்கப்பா. மாதாஜி எவ்வளவு பேர் ஒத்துக்கிறீங்க? கொஞ்சம் பேர் தான். அப்ப இப்படி 2 ஆனந்தம். ஒண்ணு ஸ்வக்கியம், இனி ஒண்ணு பரக்கியம். ஒன்ன சொந்தமாக்கிக்கிட்டு அனுபவிக்கிற ஆனந்தம், இனி ஒண்ணு தூர நிக்கிறது. அப்போ இதுல பரக்கியம் தான் என்ன அதிகம்? இனிமை. அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணார்? ராதாராணிய பரக்கிய பாவத்திலையும், ருக்மிணியை என்ன பண்ணிட்டாரு? ஸ்வக்கிய. ருக்மிணியை திருமணம் செய்து மனைவி ஆக்கி கொண்டார், ராதாராணிய காதலியாவே வச்சுக்கிட்டார். அப்ப இந்த இனிமை தான் அதிகமா. அத வந்து இதெல்லாம் தப்பா நினைக்க கூடாது. தப்பா நினைச்சுக்கிட்டா பெரும் பாவம். மனுஷன் என்ன, நமக்கு நம்ம புத்தி போற மாதிரி தானே போகும். நம்ம கிருஷ்ணருக்கு இதுதான் யோசிக்கணும். அது எவ்வளவு தூய்மையானது, எவ்வளவு மகத்துவமானது, அதெல்லாம் யோசிக்க மாட்டான். ஏன் அப்படின்னு இவன் வந்து சினிமா ஸ்டைல்லயே யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ ராதாராணிய வந்து பரக்கிய பாவத்திலையும், ருக்மிணி தேவியை வந்து ஸ்வக்கிய பாவத்திலையும் வச்சுட்டார்.
அப்போ ராதாராணியை வந்து அங்க பாக்குறது இங்க பாக்குறது. அப்போ ஒரு நாளைக்கு தீர்மானம் பண்ணிட்டாங்க, கோவர்தன மலையை சுத்தி வரும்போது அங்க ஒரு சூரிய தேவர் கோயில் இருக்கு, அங்க வச்சு நாளைக்கு சந்திப்போம் அப்படின்ட்டாங்க. அப்ப ராதாராணி கிருஷ்ணர் சந்திக்கிறாங்க. எப்படியோ ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ராதாராணியுடைய அப்பா அம்மா இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு. ராதாராணியுடைய அம்மா அவங்க எல்லாம் வந்து ராதாராணிய பிடிச்சு இழுத்துட்டு போவதுக்காக வர்றாங்க. கிருஷ்ணர் வந்தாலும் கையும் களவும் மாட்டிக்குவாருன்னு தெரிஞ்சு போச்சு. உடனே கிருஷ்ணர் என்ன பண்ண, ஊர்க்காரங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க, ஒரு கூட்டமா அப்படியே ஒரு அலை வர்ற மாதிரி காடு மாதிரி வந்துட்டு இருக்காங்க. கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு அப்படியே சூரிய தேவனுடைய விக்கிரகத்துக்குள்ள போய் சேர்ந்துட்டாரு. ரைட். அப்ப வந்து பார்த்தா எங்க பார்த்தாலும் கிருஷ்ணரை காணும். உடனே அவங்க எல்லாம் சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, சூரிய தேவரை கும்பிட்டுட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கும்பிட்டாங்க. சூரிய தேவர் மிக்க மகிழ்ச்சி, நீங்கெல்லாம் வந்து என்ன வந்து வணங்கினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சூரிய தேவன் பேச ஆரம்பிச்சுட்டாரு. இவ்வளவு வருஷமா நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட அவர் பேசினது இல்லை. இன்னைக்கு இந்த கடவுளே வந்து ரொம்ப சந்தோஷம் ஊர்க்காரங்களுக்கு. ஐயோ நாங்க எப்படி உங்களை சேவை பண்றது, என்னெல்லாம் கைங்கரியம் பண்ணும். நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், டெய்லி ராதாராணி இங்க அனுப்புனா வேற நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ரைட். அப்ப என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மாசம் ராதாராணி விளக்கோட வந்தாராம் டெய்லி. அது இந்த கார்த்திகை மாசத்துலதான் நடந்தது. இந்த மாதிரி ஏகப்பட்ட லீலைகள். இந்த லீலைகளை எல்லாம் ஸ்மரிச்சாலே ஆனந்தம் வரும். இதை நீங்க எப்ப போய் அப்படி நினைச்சு பார்த்தா கூட நம்மளை அறியாம சிரிச்சுடும். பலவிதமான இது. ஒரு தடவை வந்து ராதாராணி வந்து குசும சரோவர்ங்கிற பூந்தோட்டத்துல பூக்கள் பறிக்க பாக்குறாங்க. ரொம்ப உயரத்துல இருக்க பூ எட்ட மாட்டேங்குது ராதாராணிக்கு. குதிச்சு குதிச்சு எடுக்க பாக்குறாங்க, பூ எட்ட மாட்டேங்குது. உடனே கிருஷ்ணர் வந்து கேட்பாரு, ஏம்மா இவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் வேணா தூக்கி விடட்டுமா? உடனே ராதாராணி சொல்லுவாங்க, என் பக்கத்திலேயே வராது. உனக்கு ஒரு வயசு இருக்கும் போது ஒரு அம்மா பால் கொடுக்க வந்தான், பாலோட சேர்ந்து உயிரை குடிச்ச பாவி. ஒரு நாளைக்கு ஒரு பசுமாடு உன் கூட விளையாட வந்தது, அதோட வாழை பிடிச்சே அடிச்சு நீ கொண்டுட்ட. நீ வந்து உலகத்திலேயே மகா பாவி. உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை புண்ணிய நதிகள்ல குளிச்சாலும் சரி உன்னுடைய களங்கம் போகாது. என் பக்கத்திலே வராது, தூரம் நின்னுக்கும். கிருஷ்ணன் சொல்லிட்டாரு, சரிப்பா நான் தூரமே நின்னுக்கிறேன், சரி நான் உதவி பண்றேனே அப்படின்னு சொல்லி அவர் கையில பசுமாடை மேய்க்கிறதுக்கு ஒரு குச்சி வச்சிருப்பாராம். அந்த குச்சியை எடுத்து அந்த கிளைய பிடிச்சி அப்படி கீழே இழுத்து கொடுத்தாரு. இப்ப நீ பறிச்சுக்கோணும். இப்ப ராதாராணி என்ன பண்ணாங்க, அப்படியே கையில பிடிச்சிட்டு பூக்களை பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிருஷ்ணர் குச்சி எடுத்துட்டாரு, ராதாராணி மேல போட்டாங்க. எவ்வளவு ராதாராணி சொல்றாங்க கிருஷ்ணன் கிட்ட, கிருஷ்ணா என்னை இறக்கி விட. ஐயோ நான் பாவி, வந்து தொடக்கூடாது, நீ அங்கேயே தொங்கிட்டு நான் விருந்தாவனத்துல போய் ஆளை கூட்டிட்டு வர. இப்படி பாகவதத்தினுடைய தசமஸ்கந்தம் தொடர்ந்தம் வைங்க, அந்த அளவுக்கு இனிமையா. இதைத்தான் சொல்றாரு சுகதேவ கோஸ்வாமி, மாம்பழத்துக்கு வந்து தோலும் கிடையாது விதையும் கிடையாது, மொத்தமா அமிர்தல முக்கி எடுத்த மாதிரி. ரைட். வெளியில யாருக்காவது தெரியுமா நம்ம ஆன்மீகம்னு சொல்லிட்டு இப்படி கதை அடிச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க இவங்க எல்லாம் பெரிய ஆன்மீகவாதிப்பா, கண்ணையெல்லாம் மூடிட்டு தூங்கிட்டே இருப்பாங்க. அப்படியெல்லாம் இங்க கதை பேசி சாப்பிடுறது தான் நம்ம ஹரே கிருஷ்ண வேலை. ரெண்டே வேலை, அகண்ட பஜன் அகண்ட போஜன், அவ்வளவு வேலையே கிடையாது. நான் ஸ்டாப் பஜனை பாட வேண்டியது, நல்லா கழுத்து முட்டை சாப்பிட, கொஞ்சம் வெளியே வந்துடணும், அவங்கள சாப்பிடணும். அப்புறம் ஏன் ஆளுங்க வந்து சேர மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். இவ்வளவு ஈஸியா விட்டோம். ரைட். இந்த மாதிரி சிரிக்கிறதுக்கு, ஆனந்தம் அனுபவிக்கிறதுக்குன்னு ஒரு இயக்கம். ரைட். கிருஷ்ணர் பிரபுபாதர் எவ்வளவு கருணையும் வாய்ந்தவர். அப்படி போட்டு, அதாவது பிரபுபாதர் இருந்தப்போ ரொம்ப இனிமையா இருக்குமா. ஒரு நாளைக்கு பிரபுபாதர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, கோயில்ல பகவானுக்கு நைவேத்தியம் பண்ண மகாபிரசாதத்தை கொண்டு வந்தாங்க. மகாபிரசாதம் பிளேட் பகவானுக்கு, அது வந்து ஒரு பெரிய குலாப் ஜாமுன் இருந்தது. அதை வந்து பிரபுபாதர் இலையில வச்சுட்டாங்க. இப்ப அவருக்கு அடுத்தது வந்து ரொம்ப முதிர்ந்த சீடர்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் இந்த குலாப் ஜாமுன் கிடைக்கவே இருக்கு. சரி பிரபுபாதருக்கு வச்சுட்டாங்க, ஓகே. பிரபுபாதர் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிறாலே வச்சாங்க. உடனே அந்த எனக்கு மட்டும்தான் குலாப் ஜாமுன், ரொம்ப சந்தோஷம். பாக்கி இருக்கவங்க எல்லாம் அப்படியே பார்த்து பொறாமையில இருக்காங்க. இவரு என்ன பண்ணிட்டாரு, இந்த நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்கு, பிடிச்சதை கடைசியில சாப்பிடுவாங்க. சிலவங்க வந்து நேரா உள்டா பிடிச்சத முதல்ல சாப்பிட்டுட்டே இருக்காங்க. இந்த பிரபு என்ன பண்ணிட்டாரு, ரொம்ப ரசகுல்லா பிடிச்சதுனால அப்படி மாத்தி வச்சுக்கிட்டு பாக்கி எல்லாம் சாப்பிட்டு அதை பார்த்து சாப்பிட்டுட்டே இருக்காரு. கடைசியில அதை சாப்பிடலாம். கடைசி
பக்கத்துல இருக்கிறவருக்கா ஷோ பிரபுபாதர் வேற உட்கார்ந்து இருக்காரு. அப்ப சண்டையெல்லாம் போட முடியாது, அசிங்கமா இருக்குல்ல. அவர் என்ன நினைப்பாரு, ரொம்ப பெருந்தன்மையா இந்த டிவோட்டி அந்த பக்கம் திரும்பினாரு, டக்கு நிலையில பிரபுபாத் பார்த்துட்டாரு. இருந்தாலும் எப்படி பிரபுபாத் முன்னாடி சண்டை போட வச்சு பேசாம இருந்தார். அப்போ அந்த ரெண்டாவது டிவோட்டி என்ன பண்ணாரு, இனி வச்சிருந்தா சரியாகாதுன்னு சொல்லி எடுத்து அப்படி வாயில எரிஞ்சார். என்ன நடந்தது, எரிஞ்ச உடனே கையிலிருந்து வாய்க்குள்ள போறதுக்கு இடையில இவர் பிடிச்சாப்ப. பிரபுபாதர் பார்த்து கொடையிலெல்லாம் அடிச்சு சிரிக்க ஆரம்பிச்சுட்டார். சிரிப்போட சிரிப்பு அந்த அளவுக்கு. பிரபுபாதர் சொன்னாரு, ரசகுல்லா சாப்பிட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே நம்ம எல்லாம் கோலோகத்துக்கு போயிடுவோம், இந்த மாயாவாதிகள் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் நரகத்துக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு சந்தோஷம், சிரிச்சுக்கிட்டே நம்ம எல்லாம் கோலோகத்துக்கு போயிடுவோம், அவங்க எல்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு. அப்போ இந்த இயக்கம் இதயத்திலிருந்து இனி ஒரு இதயத்துக்கு சம்பந்தம் உண்டாக்கக்கூடிய இயக்கம். நமக்கும் பகவானுக்கும் உள்ள உறவு, நமக்கும் மற்ற பக்தர்களுக்குள்ள உறவு. இந்த உறவு இனிமையினால உண்டாகும். இது ஒரு காலம் இல்லாம ஆகாது. அதனுடைய மகிமையை தெரிஞ்சு நம்ம இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு தடவை கிருஷ்ணர் அப்படி குசும சரோவரங்கிற இடத்துல அப்படி சுத்திக்கிட்டு இருக்காரு. யாருமே அன்னைக்கு அவர் கூட விளையாட வரல, எல்லாரும் பிஸியா இருக்காங்க. அப்போ அங்க போய் பார்த்தா கோபிகைகளும் ராதாராணியும் எல்லாம் என்ன பண்றாங்க, முத்துல மாலை கோர்த்துக்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய முத்து, நல்லா அழகா பேர்ட்ஸ்ல மாலை கோர்த்துறாங்க. உடனே கிருஷ்ணர் கேட்டாரு, எனக்கு ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு, அதுக்கும் ஒரு முத்து மாலை போடணும், ஒரு 4 முத்து தாங்க கேட்டோன்னு கோபிகைகள்லாம் உங்களோட விளையாண்டு இருக்கிறதுலாம் நேரம் இல்லை, நாங்களாம் சீரியஸான வேலை செஞ்சுட்டு இருக்கோம், தரமாட்டேன்னு சொல்லி ஓடிட்டு அனுப்பி விட்டாங்க. கிருஷ்ணருக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. வீட்டுல போய் யசோதா மாதா கிட்ட சண்டை போட்டு கொஞ்சம் முத்தை வாங்கிட்டு வந்துட்டாங்க. முத்தை வாங்கிட்டு என்ன பண்ணாரு, ஊர்க்காரங்களை பூரா கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு குழி தோண்டி முத்தை உள்ள போட்டு பயங்கர மந்திர ஜபம். எல்லாரும் கேட்டார், கிருஷ்ணா நீ என்னப்பா பண்ற? நான் முத்தை நட்டு மரம் உண்டாக்குறேன், பெரிய மரம் வளர்த்துறேன் அப்படின்னாரு. என்ன விளையாடுறியா? நம்பிக்கை இருக்கிறவங்க இல்லைங்க, இல்லாதவங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர மந்திரம் சாண்டிங் பண்றாரு கிருஷ்ணர். உட்காந்து ஆஹா ஓஹோ ஸ்வாஹா ஆஹா அப்படி கண்ணை திறந்து பார்ப்பாரு. எல்லாரும் கவனிக்கிறாங்களா, மந்திரம் ஒரு நாட்டி எக்ஸ்ட்ரா ஜெயிப்பாரு. என்ன ஆயிடுச்சு, மரம் வளர்ந்து பூரா முத்தா வர ஆரம்பிச்சிருச்சு. ரைட். உடனே கோபிகைகள்லாம் ராதாராணி கிட்ட சொல்றாங்க, கிருஷ்ணரோட மரத்துல பெரிய பெரிய முத்தா இருக்கு, கலர் கலரா இருக்கு, நம்ம போய் கேட்கலாமா? நம்ம தான் அன்னைக்கு அவரை ஓட்டிச்சு விட்டோமே, ரெண்டாவது போய் கேட்டா தரமாட்டாரே, நம்ம என்ன பண்ணலாம், நம்மளும் வளர்ப்போம்னு சொல்லி வீட்டுல கிடைச்ச முத்தையெல்லாம் எடுத்து மூடி தோண்டி மூடிட்டாங்க. மூடி ஒரே சாண்டிங், புல்லு கூட வரல. அதுக்கப்புறம் தோண்டுனாங்க, இருந்த முத்தும் காணாம போயிடுச்சு. ரைட். அதுக்கப்புறம் அவ்வளவு அழகா அந்த புராணங்கள்ல சொல்லுது, அவங்க கோபிகைகள், ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி தான் இந்த கதை எழுதியிருக்க, போய் அழுது புலம்பி கிருஷ்ணர் கிட்ட யாசிச்சு வாங்கிட்டு வருவாங்களாம் முத்து. இப்போ இந்த மாதிரி பிருந்தாவனம் பாகவதர் சொல்றது நித்திய உற்சவா, 24 மணி நேரமும் நிரந்தரமான ஆனந்தமயமான உற்சவம் திருவிழாவினால நிறைஞ்ச ஊர் எது? பிருந்தாவனம். பிருந்தாவனே ரம்யஸ்தானா திவ்ய சிந்தாமணி தாமம். அதாவது சிந்தாமணி தாமம், பக்தர்களுக்கு என்ன கேட்டாலும் தரக்கூடியது கிருஷ்ண கதைகளும். பெரும் வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. இத நம்ம யாராவது மிஸ் பண்ணிட்டோம், நம்மள மாதிரி பெரிய பைத்தியக்காரன் உலகத்துல வேற யாருமே கிடையாது. அதனால நல்லா ஜெபம் பண்ணி நீங்க எல்லாருமே குருவுல இருந்து மந்திர தீட்சை வாங்கி பக்தர்களா மாறி நிறைய பக்தர்களை உருவாக்கி நல்ல முறையா வளர்ந்து வரணும். அதுதான் எங்களுடைய பிரார்த்தனை. சரி, ரொம்ப நன்றி. போன 4 நாளா உங்களை எல்லாம் போர் அடிக்க வச்சாச்சு. அதுக்காக நிர்வாகிகள்லாம் ரொம்ப உதவி செஞ்சிருக்காங்க. எல்லா பக்தர்களுக்கும் பிரஜ பிரகாஷ் பிரபு, மணிபூஷன் பிரபு, அப்புறம் நம்ம தபன் மிஸ்ரா பிரபு, மற்ற முதிர்ந்த பக்தர்கள் எல்லாரும் சேர்ந்து நல்ல இயக்கம் நமக்கு வேண்டி கஷ்டப்பட்டு இதுக்கு பின்னாடி வேலை செஞ்சு இந்த ஒரு வசதியை தந்திருக்கிறாங்க. இதை நீங்க மேக்சிமம் உபயோகப்படுத்தி, நான் சொன்ன மாதிரி வேற ஒரு வேலையும் இல்லை. வரணும், கொஞ்சம் சிரிக்கணும், சாப்பிடணும், போகணும். இதுல என்ன கஷ்டம் இருக்கு? ஏதாவது கஷ்டம் இருக்கா? அதுக்காக ஒரு இயக்கம் வச்சிருக்கிறாங்க.
சாப்பிட்றதுக்குன்னே. இந்த இயக்கத்தினுடைய பேரு இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிச்சன் கான்சியஸ்னஸ். அதுக்காக ஒரு இயக்கம். அதை வந்து மேக்சிமம் யூஸ் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு எல்லாம் இந்த லைஃப் டைம்ல வந்து இதை வந்து அனுபவிச்சார். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா.